ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வாட்டர் இமேஜ் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது என்னது வாட்டர் இமேஜ்? இப்ப சில சமயத்துல மழை பெய்யும் பொழுது ரோட்ல மழை தண்ணி தேங்கி இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த தெளிவா இருக்கிற மழை தண்ணியில போய் எட்டி பார்ப்போம். அப்படி எட்டி பார்க்கும் பொழுது மேல இருக்கிற ஸ்கை வந்து கீழே பள்ளத்துல இருக்கிற மாதிரி நமக்கு அந்த தண்ணியில தெரியும். அதாவது மேல இருக்கிறது கீழே இருக்கிற மாதிரி தலைகீழா தெரியும். அந்த மாதிரி தலைகீழா தெரியிற இமேஜ தான் வாட்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வாட்டர் இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தலைகீழா எழுதணும். இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, வாட்டர் இமேஜ் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எப்பவுமே நமக்கு இங்க வாட்டர் இமேஜ் அப்படின்னா தலைகீழா எழுதணும்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா இந்த 4 ஆப்ஷனை பார்த்த உடனே நமக்கு ஒரு குழப்பம் வந்துடும் இல்லையா? அப்ப எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சோ சிம்பிள். எப்படி நம்ம வந்து மிரர் இமேஜுக்கு பேப்பர்ல எழுத சொன்னோமோ அதே மாதிரி வாட்டர் இமேஜுக்கு என்ன இங்க வேர்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க ஸ்கூல் அப்படின்னு வேர்டு கொடுத்திருக்காங்க. நீங்க உங்க NMMS கொஸ்டின் பேப்பர்ல லாஸ்ட்ல பின்னாடி வந்து பிளாங்க் பேப்பர் கொடுப்பாங்க எப்பவுமே, சரியா? கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட், சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்காக அந்த பேஜ்ல இந்த வேர்டை என்ன செய்யுங்க, டார்க்கா எழுதிக்கிங்க. நான் உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கேன், இந்த பேப்பர்ல ஸ்கூல் அப்படின்னு டார்க்கா எழுதி இருக்கேன். இதை எழுதுனதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ்னா தலைகீழா திருப்பணும், சரியா? வாட்டர் இமேஜ்னா என்ன செய்யணும், தலைகீழா திருப்பணும். சில கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஸ்கூல் எழுதி இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கோடு போட்டிருந்தாலே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து வாட்டர் இமேஜ் அப்படின்னு, சரியா? சோ ஸ்கூலோட வாட்டர் இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த பேப்பரை தலைகீழா திருப்பணும். எப்படி திருப்பணும்? தலைகீழா திருப்பணும். நான் திருப்புறேன், நல்லா கவனிச்சுக்குங்க, சரியா? இப்ப இது வந்து நேரா இருக்கு. இப்ப என்ன செய்யறோம், இப்படி தலைகீழா திருப்புறோம். இதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் பேக் சைட்ல எழுதி அதை என்ன செய்யுங்க, தலைகீழா திருப்பி பாருங்க. இப்ப தலைகீழா திருப்பினோடனே இதனுடைய அச்சு இங்க உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதே மாதிரி இங்க ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் இங்க எழுத போறது இல்ல, இதை பார்த்தே நம்ம ஒண்ணு ஒண்ணா செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ் வந்து தலைகீழா இருக்கு. சோ இந்த ஆப்ஷன் ஏவும் கிடையாது, இந்த பியும் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் சில பாத்துக்கிட்டே வரலாம், கவனிச்சுக்கிட்டே வாங்க. எஸ் கரெக்டா இருக்கு, சியோட பொசிஷன் கரெக்டா இருக்கு, ஹெச்சோட பொசிஷன் கரெக்டா இருக்கு, ஓட பொசிஷன் கரெக்டா இருக்கு, அடுத்த ஓவும் கரெக்டா இருக்கு. ஆனா இந்த என்னோட பொசிஷன் பாருங்க சில ராங்கா இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் சியும் கிடையாது. டில செக் பண்ணுங்க, எஸ் கரெக்டா இருக்கு, சி கரெக்டா இருக்கு, ஹெச் கரெக்டா இருக்கு, ஓ இந்த எல், சோ எல்லாமே கரெக்டா இருக்கிறதால ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். வாட்டர் இமேஜ் ஆஃப் ஸ்கூல் எது, இதுதான். ஓகேயா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப அதே மாதிரி வாட்டர் இமேஜ் ஆஃப் வின்னர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே சேம் நம்ம என்ன செய்யறோம், இதே மாதிரி பேப்பர்ல எழுதிக்கணும். நீங்க உங்க கொஸ்டின் பேப்பரோட பேக் சைட்ல நல்லா பளிச்சுன்னு அழுத்தி எழுதிக்கங்க. எழுதிட்டு என்ன செய்யணும், அடுத்தது தலைகீழா திருப்பணும், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாட்டர் இமேஜையும் மிரர் இமேஜையும் குழப்பிக்க கூடாது. வாட்டர் இமேஜ்னா தலைகீழா திருப்பணும், மிரர் இமேஜ்னா புக்க திருப்புற மாதிரி திருப்பணும். அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப வாட்டர் இமேஜ் ஆஃப் வின்னர் அப்படிங்கிறப்ப இதை என்ன செய்யணும், தலைகீழா திருப்பணும். நான் இப்ப உங்களுக்கு தலைகீழா திருப்புறேன். தலைகீழா திருப்பிட்டோம் இல்லையா? இப்ப இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ. ஆப்ஷன் ஏல இங்க வந்து பாருங்க ஆரோட தலைகீழ் கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. பி செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கரெக்டா இருக்கு, செகண்ட் லெட்டர் கரெக்டா இருக்கு, தேர்ட் லெட்டர் கரெக்டா இருக்கு, ஃபோர்த் ஒன்னும் கரெக்டா இருக்கு, அடுத்ததும் கரெக்டா இருக்கு, அடுத்ததும் கரெக்டா இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட். நான் எதுக்குமே இங்க சியும் டியும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்க. சில வந்து ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் கரெக்டா இருக்கு, ஆனா அடுத்த 2 லெட்டர்ஸ் வந்து தப்பா இருக்கு. சோ சி கிடையாது. டிலையும் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸும் அடுத்த லெட்டர்ஸுமே கரெக்டா இருக்கு, ஆனா இந்த லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் வந்து தப்பா இருக்கு. சோ வந்து ஆப்ஷன் டியும் கிடையாது. சோ கரெக்ட் ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க, வாட்டர் இமேஜ் ஆஃப் கொடுத்து ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. அதே சேம் பேட்டர்ன் தான். நீங்க எப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணுங்க, பேப்பரோட பேக் சைட்ல இதே மாதிரி வரைஞ்சுக்கணும். நீங்க அந்த வரைகிறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வரையும் பொழுது தப்பா வரைஞ்சிட்டு ஆன்சர் வந்து கரெக்டா வரும்னா வராது. அதனால வரையும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன வேர்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எழுதும் போதும் இங்க கொஸ்டின்ல எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி அச்சு பிசகாம நீங்க எழுதணும். அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து அக்யூரேட்டா கரெக்டா வரும், சரியா? இப்ப இந்த
படத்தை வரைஞ்சுக்கணும். நான் உங்களுக்காக இங்க படம் வரைஞ்சிருக்கேன். முதல்ல அந்த படம் கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். இந்த படத்தை பாத்துக்கோங்க. இதே மாதிரி வரைஞ்சிருக்கோமா? ஸ்டார் மேல இருக்கு, இந்த சர்க்கிள் வந்து கீழே இருக்கு, இந்த 1 கரெக்டா எழுதிருக்கோம், 4 டாட்ஸ் மேல இருக்கு, 2 டாட்ஸ் வந்து கீழே இருக்கு. சோ சேம் பிக்சர் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதே பிக்சரை வரைஞ்சிட்டோம். இப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜுக்கு என்ன செய்யணும்? கரெக்ட், தலைகீழா திருப்பணும். இப்ப நம்ம தலைகீழா திருப்புவோம். சரியா? தலைகீழா திருப்பியாச்சு. தலைகீழா திருப்பினதுக்கு அப்புறம் இதோட ஆன்சர் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப எங்க போர்டுல பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க. இல்ல, இந்த பிக்சரும் வேற வேற மாதிரி இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது. சரியா? இந்த மாதிரி ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறது இந்த சைடு வந்திருக்கு. ஆனா இவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்காங்க. சோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்க, கரெக்டா ரெண்டா பிரிஞ்சிருக்கு. சர்க்கிள் மேல இருக்கு, ஸ்டார் கீழே இருக்கு, 1 வந்திருக்கு, 2 டாட்ஸ் வந்திருக்கு, கீழே வந்து 4 டாட்ஸ். சோ இது ரொம்ப பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். டி கரெக்டா செக் பண்ணுங்க பார்க்கலாம். டி ல பாருங்க, 1 கரெக்டா இருக்கு, 2 டாட்ஸ் கரெக்டா இருக்கு, 4 டாட்ஸ் கரெக்டா இருக்கு. ஆனா இந்த ஸ்டாரும் இந்த சர்க்கிளும் என்ன இருக்கு? இடமா இருக்கு. ஆப்ஷன் டி வந்து கிடையாது. சோ சி தான் கரெக்ட் ஆன்சர். சோ உங்களுக்கு இப்ப ஈஸியா வாட்டர் இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இந்த 4th क्वेश्चन பாருங்க. வாட்டர் இமேஜ் ஆஃப் வாட்டர். வாட்டருக்கே வாட்டர் இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு, ஏவா, பியா, சியா, டியா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா? உங்களுக்கு நல்ல வாட்டர் இமேஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லித்தரேன். வாட்டர் இமேஜ் அப்படின்னா என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அதை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கொஸ்டின் பேப்பரோட பேக் சைடுல நல்லா பளிச்சுன்னு அதே மாதிரி கரெக்டா எழுதிக்குங்க. எழுதுனதுக்கு அப்புறம் எப்படி திருப்பணும்? கரெக்ட், தலைகீழா திருப்பணும். தலைகீழா திருப்புனா என்ன ஆன்சர் வந்திருக்கோ, என்ன அங்க இருக்கோ அதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் வாட்டர் இமேஜ். உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.